விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று. துரை ஒன்று தீண்டாமல் திரும்புது காற்று. நீ என்ற சூழல் வரை நீங்காதோ எந்த குறை. நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை. ஓடோடி வாராயோ அன்பே அன்பே. என்னடா 2 நாளா என் கூட ஏதோ ஹைட் அண்ட் ஷேக் விளையாடுற போல. நான் ஏன் உன் கூட ஹைட் அண்ட் ஷேக் விளையாடணும்? நானா தைரியமான ஆள் தானே. உன் தைரியத்தை தான் நான் பார்த்தனே. உன் பொண்டாட்டி பின்னாடி ஒளிஞ்சிட்டு தானே வாழ்ந்துட்டு இருக்க இந்த வீட்டுக்குள்ள. பாரு, என் பொண்டாட்டி பின்னாடி ஒளிஞ்சிட்டு வாழணும்னா எனக்கு அவசியம் கிடையாது. என்ன, இது என் வீடு, சரியா? அப்படிலாம் ஒளிஞ்சு மறைஞ்சு வாழணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு டாக்டர். என்ன, ஒரு பேஷண்ட்டுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ அவங்க அதுக்கு எப்படி ஒத்துழைக்கிறாங்களோ அதுக்கு ஏத்தது போலதான் நான் ட்ரீட் பண்ண முடியும் அவங்கள. டேய், பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் தரலாம்டா, ஆனா நீயா அடிச்சு போட்டுட்டு என்ன பேஷண்ட்டுங்கிற பத்தியா? அதுதான்டா என்னால தாங்கிக்க முடியல. அப்புறம் சத்யன், அடிச்சதெல்லாம் சரிதான். ஒரேடியா போற மாதிரி அடிச்சு தொலைக்க வேண்டியதுனடா. எதுக்குடா புடச்சு உட்கார்ந்து இருக்க மாதிரி இப்ப என்ன அடிச்சு வச்சிருக்க? இங்க பாரு, உன்னை நான் எப்படி அடிச்சேங்கிறதவே இப்ப வரைக்கும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ அப்படியா? நான் வேற எப்படி அடிச்சேன்னு சொல்லி காட்டுட்டுமா? இங்க பாரு, ரொம்ப பேசிட்டு இருக்காதுன்னா. நான் இந்த மாதிரிலாம் யாருமே பண்ணது கிடையாது. அது என்னமோ தெரியல, நான் உன்னை எப்படி அடிச்சேங்கிறத இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். எதுக்குடா உன்னை இப்படி பண்ணோங்கிறத நான் ரொம்ப நினைச்சு ஒரு மாதிரி ஆயிட்டேன். நீ உயிரை காப்பாத்துற ஒரு இடத்துல இருந்துட்டு ஒருத்தன் உயிரை எடுக்கிறதுக்கு நீயே பாத்துட்டீன்னு இப்போ வரைக்கும் நினைச்சு நான் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி இந்த சென்டிமெண்ட் சீன்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. இதெல்லாம் நமக்கு சுத்து போட்டாலும் செட் ஆகாது. ஓகே, நீ அடிச்சது தப்பு. எப்பவுமே உதயாவை எதிர்த்து நிக்கிறவங்க ஒண்ணு உதயாவை அழிச்சிடணும். அதையும் மீறி எதிர்த்து ஆப்போசிட்ல நின்னா விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப நீ எதிர்த்து ஆப்போசிட்ல நிக்கிற, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னா சரி விடு, அடுத்ததுக்கு வருவோம். அது அப்புறம் பாத்துக்கலாம். எதுக்கு இப்ப நீ எனக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்க? நான் உன் ஸ்டோரியில வில்லன் என்ன? அப்போ நீ எதுக்கு என்ன காப்பாத்துன? நான் போய் சேர்த்துனாலே என்ன அடிச்ச. சோ நீ நினைச்சிருந்தே நீ எப்படி வேணாலும் சாவடிச்சிருந்திருக்கலாம். ஆனா எனக்கு ஏன் இப்ப ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க? பதில் சொல்லு. இப்ப ஏன் போனவனை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு வைத்தியம் பார்த்துட்டு இருக்க? பதில் சொல்லு. உன் பொண்டாட்டி அழுதாங்க, அதனாலதான் வைத்தியம் பார்க்க. இவங்கிட்ட போய் அழுதுருக்க. வேற என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல நீங்க மயக்கப்பட்டு விழுந்துட்டீங்க. நான் வேற யார்கிட்ட உதவி கேட்க முடியும்? சத்யன் டாக்டர் உதவி தான் நான் கேட்க முடியும். அதான் அன்னைக்கு கேட்கும்போது உங்களை வேற ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா கண்டிப்பா உங்களை சார் கொண்டுருவாரு, சத்யன் சார் கொண்டுருவாரு. அதனால நான் வேற ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன். அதனால ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இப்ப இங்க கொண்டு வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுல உட்கார வச்சிருக்கேன் அப்படிலாம் சொன்னேன். அது 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 நான் எப்படி எப்படி உங்களை சமாளிக்கிறதுன்னு தெரியல, அதனால. ஓ அப்படியா? சரி, சத்யன் டாக்டர் உதவி தான் கேட்டீங்க. அதே சத்யன் சார் தான் உங்க புருஷன் அடிச்சாரு. போய் அடிச்சிருக்க வேண்டியதானே? நீ உதயாவோட பொண்டாட்டியா இருந்திருந்தா போய் அவனை அடிச்சுட்டு தான் நீ பேசியிருந்திருக்கணும். அதை விட்டுட்டு போய் அவன் காலில் விழுந்திருக்க. நான் ஒண்ணு கால்ல விழுல, நான் நார்மலா தான் கேட்டேன். ஆமா, இப்ப பதிவு ரொம்ப முக்கியம் இல்லையா? பார் சத்யன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் மேல நீ கை வச்சது தப்பு. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதிர்த்து நின்றுருக்கேன். ஆனா உன் மேல கை வைக்கிறதோ இல்ல உன்னை வேற ஏதாவது நான் பண்ணிருக்கேனா, இல்ல உன்னை சுத்தி இருக்கவங்களதான் ஏதாவது பண்ணனா சொல்லு. இங்க பாரு, நீ என்ன அடிக்கலங்கிறது ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம் தான். ஆனா என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாத்தையும் நீ சாவோட உச்சிக்கே கூட்டிட்டு போயிட்டு வந்துட்ட. சாவோட உச்சிக்கே கூட்டிட்டு வந்து விட்டுட்டல. நம்ம பேசும்போது ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. எப்பயுமே வாட போறன்னு தானே கூப்பிடுவ. என்ன, ஏன் வாட போறன்னு கூப்பிட மாட்டேங்கிற? அது வரல, அவ்வளவுதான். ஏன் வரல? இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? இது 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 நல்லா இருக்குல்ல. எப்போதுமே சண்டை போடுறவங்க கிட்ட தான் சண்டை போட முடியும். அதை விட்டுட்டு திடீர்னு சைலண்ட் ஆனா நான் எப்படி பேசுறது? சரி ஓகே, உதயா மேல கை வச்சுட்ட. விளைவுகள் ரொம்ப மோசமாவும் கேவலமாவும் இருக்க போகுதுன்னு உனக்கே தெரியும். பங்கமா இருக்க போகுதுன்னு உனக்கும் தெரியும். சோ எப்படியோ காப்பாத்தணும்னு என்ன காப்பாத்தவும் செஞ்சுட்ட. அதனால உன்ன ஒரு 2% நான் மன்னிச்சிடுறேன். என்ன அடிக்கவும் செஞ்சுட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த பத்தியா? அதனால அந்த 2% உன்னை நான் மன்னிக்கிறேன். இது 98% உன்னை மன்னிக்க முடியாது. அது என்னடா 2%? அவ்வளவுதான் எனக்கு பெரிய மனசு, அவ்வளவுதான் மன்னிக்க முடியும். மீதி 98% இருக்கு. இங்க பாரு, ஏதோ நீ பேஷண்ட், எங்க அப்பா மேல உள்ள பாசத்துல எங்க ஹாஸ்பிட்டலுக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவ உன்ன காப்பாத்திட்டா. இதே உன் இடத்துல, ஐ மீன் நீ என்ன அடிச்சனா இவ என்ன காப்பாத்தல மாட்டா. இவ என்னை காப்பாத்த மாட்டா உதயா. நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. ஏண்டா, உன் பொண்டாட்டி என்ன காப்பாத்தும் போது உன்ன காப்பாத்த மாட்டாளா? அவ என்ன புருஷனாவே எடுத்துக்கல, அப்புறம் எப்படி காப்பாத்துவா? ஏன் அபி காப்பாத்த மாட்டீங்களா உங்க புருஷன்? காப்பாத்த மாட்டேன். கேட்டியா? அதனால தேவையில்லாம எதுவும் பண்ணிட்டு இருக்காது. என்ன
உன்னை நான் எதிர்த்து நிக்கிறேன்னு தானே நீ ஆசைப்பட்ட. அதை இப்ப எதிர்த்து நிக்கிறேன்ல. சோ அப்படி இருக்க பட்சத்துல வா நம்ம 2 பேரும் போட்டி போடலாம். அதை விட்டுட்டு என்ன அடிக்கணும்னு நினைக்காது என்ன? ஏ சத்யன், கேவலமா சமாளிச்சிட்டு இருக்கதானே? ஏ தெரியுதா? பச்சையா தெரியுது. சரி அடிக்க வேணாம்னு முடிவு பண்ணிட்ட. இப்போ நீ அடிச்சதுக்கு பிராய்ச்சித்தமா உன்னை நான் எதிர்க்க கூடாது, உன் குடும்பத்தை எதிர்க்க கூடாது, உன் குடும்பத்துல இருக்கவங்க யார் மேலேயும் நான் கை வைக்க கூடாது அப்படின்னா போராடலாம் நான் விரும்பல. ஓகே, நீ பண்ணது தப்பு. என்ன, உன்னோட ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்தாலும் சிசிடிவி எடுக்க சொல்லி ஒரு ஆளை அங்க நான் வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அந்த பர்சன் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்திருப்பாங்க. சிசிடிவி பிளே ஆயிருக்கும். அதே மாதிரி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்க அப்பா கைக்கும் போயிருக்கும். சோ எங்க அப்பா பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டாரு. என்ன, நீ தான் என்ன அடிச்ச, உன்னாலதான் இப்படி ஆனன்ற வரைக்கும் எவிடன்ஸோட என் அப்பா கைக்கு அது போயிருக்கும். சோ இப்ப நான் கேஸ் கொடுத்தேன் அப்படின்னா இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலோட எம்டி, ஐ மீன் சென்னையிலேயே ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல் உங்களோடது தானே, நம்பர் 1 டாப் ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலோட எம்டியான சீஃப் டாக்டர் சத்யன் ஜெயிலுக்கு போக போறாரு, தம்பி என்ன போறாருன்னு ஒரு நியூஸ் வரும். ஓகேவா, அதையும் தாண்டி உங்க அப்பா தான் என்ன அடிக்க தூண்டினாருன்னு அவர் மேலேயும் ஒரு கேஸ கொடுப்பேன். அப்போ இப்ப என்ன பண்ணுவ, குடும்பத்தோட போய் உள்ள உட்காரணும். நீ நீ இதெல்லாம் பண்ணவே இல்லைன்னு சொல்றதுக்கு, ஐ மீன் ப்ரூவ் பண்றதுக்கு உனக்கு கண்டிப்பா டைம் ஆகும். ஏன்னா அதுல வீடியோ ரெக்கார்டா இருக்கு, படம் எல்லாம் பிடிக்கல, வீடியோ. அப்படி இருக்க பட்சத்துல கண்டிப்பா நீயும் அப்பாவும் உள்ள போய் தான் ஆகணும். என்ன, எனக்கு தேவை உன் இமேஜ உடைக்கணும்டா. சோ நீயும் அப்பா உள்ள போகணும், அந்த ஹாஸ்பிட்டல் நேம் கெட்டு போகணும். இது வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் நீங்க எந்த அளவுக்கு ரன் பண்ணிட்டு வந்தீங்களோ அந்த ஹாஸ்பிட்டல் ஒண்ணு இல்லாம கேவலமா போகணும். இதெல்லாம் நீ ஏன் பண்ற? எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் வேணும். சரி ஓகே, வேணும்னா வாங்கி என்ன பண்ண போற? ஏன் வாங்கி நான் நடத்த போறேன். அந்த அளவுல எனக்கு கொஞ்சம் மனிதாபிமானம் இருக்கு. என்னதான் நான் கிரிமினல், ஃப்ராடு அப்படி இப்படின்னு பல பேரை வாங்கி வச்சிருந்தாலும் கொஞ்சம் மனிதாபிமானமும் இருக்கு. சோ ஹாஸ்பிட்டல நல்ல முறையில தான் நான் நடத்துவேன். எனக்கு தேவை அந்த ஹாஸ்பிட்டல் உன் பேர்ல இருக்க கூடாது, அது என் பேர்ல தான் இருக்கணும். உன் பேர்ல எழுதி கொடுத்துட்டா அந்த ஹாஸ்பிட்டல நல்லா பாத்துப்பியா? இது என்ன கேள்வி? நான் தான் சொல்லிட்டேனே, என்னோட விளையாட்டுலாம் வேற. ஹாஸ்பிட்டல்னு வரும்போது நான் நல்லா தான் பாத்துப்பேன். ஏன்னா நம்மள நம்பி நிறைய பேஷண்ட்ஸ் வராங்கல்ல, சோ அவங்க நம்ம தானே பாத்துக்கணும். அதனால நான் நல்ல முறையில தான் பாத்துப்பேன். நான் பிளே பண்றேன் அப்படின்னா அது வேற. சரி, இந்த ஹாஸ்பிட்டல்ல நீ யாருக்காக வாங்கணும்னு நினைக்கிற? ஏன் நான் யாருக்காக வாங்குறேன்னு சொன்னா நீ என்ன தரவா போற? இல்ல, எதுக்காக இந்த ஹாஸ்பிட்டல் நீ எடுக்கிற? எங்க அப்பா ஆசைப்பட்டாரு இந்த ஹாஸ்பிட்டல் வேணும்னு. நீங்க ஏன் இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் டார்கெட் பண்றீங்க? இதுல உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? பாரு, அப்படிலாம் இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் டார்கெட் எல்லாம் பண்ணது கிடையாது. அதே மாதிரி நான் விருப்பப்பட்டெல்லாம் எவன் சொத்தையும் அடிச்சு புடுங்கறதெல்லாம் கிடையாது. அது எனக்கு தேவையும் இல்லை. என்ன, நான் பயங்கர பணக்காரன். எங்க அப்பா ஆசைப்பட்ட ஒரே விஷயம் உங்க ஹாஸ்பிட்டல். அதை எதுக்கு அவர் ஆசைப்பட்டாரு, ஏன் ஆசைப்பட்டாருலாம் எனக்கு தெரியாது. நான் அவரோட ஆசையை நிறைவேற்றியே தீர்வேன். டோன்ட் டாக் மீ. சரி ஓகே, நானே அப்பாவுக்காக தான் போராடுறேன், நீயும் உங்க அப்பாவுக்காக தான் போராடிட்டு இருக்க. ஆனா நீ எப்பயும் அப்பாவை தோக்கடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆமாண்டா, நான் என் அப்பாவை தோக்கடிக்க மாட்டேன்தான். ஆமா, நீ ஏன் அப்பாவையும் தோக்கடிக்க மாட்டேன். அது எப்படா உன் அப்பாவை நான் தோக்கடிக்காம இருப்பேன்? இல்ல, நீ ஏன் அப்பாவையும் தோக்கடிக்க மாட்டேன், உன் அப்பாவையும் தோக்கடிக்க மாட்டேன். இப்ப என்ன, உனக்கு ஹாஸ்பிட்டல் வேணும், ஹாஸ்பிட்டல் உன் பேர்ல இருக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. சரி ஓகே, நீ ஃபர்ஸ்ட் ரெக்கவர் ஆயிட்டு வா. என்ன, நீ முழுசா ரெக்கவர் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீ ஒரு சில ஸ்டெப் எடுக்கணும். அது நீ எனக்காக எடுக்க தேவையில்ல, பாரதிக்காக எடு. இது வரைக்கும் நானும் என் சொத்தை கேட்டு ஒருத்தன் வந்து நின்று இப்படி நான் பார்த்தது கிடையாது. என் சொத்தை நீ கேட்கிற, ஆனா நீ என்ன ரீசனுக்காக கேட்கறன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ நல்லா பண்ணுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றதுக்கு நீ ஓகே சொல்லுவேன்னு சொல்லு. என்ன கேட்க போற? என்னோட ஹாஸ்பிட்டல உன் பேர்ல எழுதி தர்றதுக்கு நான் ரெடி. சத்யன், என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. இது என்னோட விருப்பம் அபி, இதுல நான் தான் முடிவு எடுப்பேன். எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல உன் பேர்ல எழுதி கொடுக்கறதுக்கு முழு சம்மதம். சத்யன் டாக்டர், ப்ளீஸ் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க, கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. இல்ல, நான் உண்மையா தான் சொல்றேன், யோசிச்சு தான் சொல்றேன். ஹாஸ்பிட்டல்ல உதயா பேர்ல எழுதி கொடுக்கறதுக்கு எனக்கு முழு சம்மதம், மனப்பூர்வமான சம்மதம். ஆனா நான் சொல்ற வரைக்கும் உதயா இங்கதான் இருக்கணும். நான் சொல்ற ட்ரீட்மெண்ட்டையும் உதயா எடுத்துக்கணும். என்னடா கவுன்சிலிங் கொடுக்க போறியா? ஆமா, கவுன்சிலிங் தான் கொடுக்க போறேன். வேற
நீ என்ன கவுன்சிலிங் கொடுத்தாலும் அதெல்லாம் இந்த உதயா மண்டையில ஏறவே ஏறாது. ஓகே சரி ஓகே, மண்டையில ஏறனா போனா போயிட்டு போகுது. நீ தான் மண்டையில ஏறலன்னு சொல்றல்ல. சோ அப்படி இருக்கும்போது எனக்காக நான் சொல்ற வரைக்கும் நீங்க இருந்தாகணும். அப்படி நீ ட்ரீட்மெண்ட்டை முடிச்சு இங்க இருந்து கிளம்பும் போது உன் கையில ஹாஸ்பிட்டல்ல உன் பேர்ல நான் எழுதி கொடுத்துட்டேன்ற டாக்குமெண்ட்டை நான் கொடுப்பேன். இல்ல எனக்கு புரியல. அது எப்படி நீ அசால்ட்டா மாத்தி தருவ? உன்னோட உலகமே இந்த ஹாஸ்பிட்டல் தானே. அதுக்காக தானே இவ்ளோ போராடுற நீ என்கிட்ட. இவ்வளவு நாளா உங்ககிட்ட சண்டை போட்டிருக்கேன், இவ்வளவு நாளா உங்க எதிர்த்து நின்று இந்த ஹாஸ்பிட்டலுக்காக. அப்பெல்லாம் உனக்கு தர தோணாதது இப்ப ஏன் தோணுது? அப்ப உனக்கு கொடுக்கணும்னு தோணல, இப்ப கொடுக்கணும்னு தோணுது. என்ன ஒருத்தனை அடிச்சுட்டேன் அப்படிங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலையோட எழுதி கொடுப்ப? உனக்கு அப்படி தோணுச்சுன்னா நீ அப்படியே வச்சுக்கோ. நான் எதை வச்சு தரேன் ஏன் தரேன்லாம் உனக்கு தேவையில்லை. உனக்கு தேவை ஹாஸ்பிட்டல் தானே, அதைத்தான் நான் தரேன்னு சொல்லிட்டேன்ல. அவ்வளவுதான். இதுக்கு மேல என்கிட்ட கொஸ்டின் பண்ணாத. நான் சொன்ன ட்ரீட்மெண்ட்டை மட்டும் நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னா நீ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இந்த வீட்டை விட்டு போகும்போது கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் உன் பேர்ல எழுதி கொடுத்து அதுக்கான டாக்குமெண்ட்டை உன் கையில நான் கண்டிப்பா கொடுப்பேன். டேய் கண்டிப்பா நான் தோக்கடிச்சிருவேன். என்ன அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. நீ என்னையும் தோக்கடிக்க மாட்ட, என் அப்பாவையும் தோக்கடிக்க மாட்டேன். எப்படிடா நான் நம்புறது? நான் ஒரு கிரிமினல், நீ எனக்கும் மேல கிரிமினல் தான், அது எனக்கு தெரியும். சோ உன்னை நம்புறதுக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. பாரு, நீ நம்புறதுக்கு நான் என்ன பண்ணணும்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் சொன்னா செய்வேன். பாரு, எனக்கு தேவை அந்த ஹாஸ்பிட்டல் தான். என்ன அவ்வளவுதான். இப்ப என்ன, நாங்க இருக்கணும் அவ்வளவுதானே. இருக்கேன். என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமோ பாருங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சரி, அப்ப இந்த பாட்டிலுக்கு இப்போதைக்கு வேலை இல்ல அப்படித்தானே? தயவு செஞ்சு வேலை இல்ல, கீழே போட்டு. சரி ஓகே. சத்யன், என்ன சத்யன் இப்படி பேசிட்டு வந்துட்ட? நீ எந்த தைரியத்துல இப்ப ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு தரேன்னு சொல்லியிருக்க? இல்ல அபி, அவன் கம்பீரத்திலையும் அவன் பேச்சுலையும் எங்க அப்பாவை தான் நான் அதிகமா அவன்கிட்ட பாக்குறேன். அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன்ல, எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் எங்க அப்பாவை எப்படி பார்த்தனோ அப்படித்தான் உதயாவும் இருக்கான். நான் தான் சொல்லியிருக்கேன்ல, அவனை பார்க்கும் போதெல்லாம் எங்க அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்கும்னு. இப்ப கூட அவன் அப்படிதான் பிஹேவ் பண்ண என்கிட்ட. ஸோ அவன் கெட்டதுக்கு தூது போல, அவன் கெட்டதுக்கு தூது போற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை அவனை சுத்தி உருவாக்கியிருக்காங்க. தட்ஸ் ட்ரூ. அவன் சொல்றான்ல அப்பா அப்பான்னு சொல்லிட்டு. ஆமா சத்யன், அன்னைக்கு கூட ஒருத்தர் உதயா அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்த போது ஒருத்தர் வந்து என் பிள்ளைய காணான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ரொம்ப ஓவரா பேசினாரு. அவர் பேசுறதுலயே அவர் உதயாவோட அப்பா இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். பிரச்சனை பண்ணாரா? சொல்லவே இல்ல. நான் இங்க இருந்த டென்ஷன்ல அதை மறந்துட்டேன். ஆமா, வந்து பிரச்சனை பண்ணாரு. யார் அவரு? உனக்கு அவர் யாருன்னு தெரியுமா? எனக்கு யாருன்னு தெரியல. மேபி நீ சிசிடிவி செக் பண்ணனா அவர் யாருன்னு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு இப்ப இருக்கிற கொஸ்டின் எல்லாம் அவங்க அப்பா ஏன் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஆசைப்படுறாரு? இது வரைக்கும் அவன் பேக்ரவுண்டை நான் சர்ச் பண்ணதுல இந்த மாதிரி சொத்தெல்லாம் எழுதி வாங்குறவன், அடுத்தவங்க சொத்தை புடுங்குறவன் அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டவே கிடையாது. யாரும் என்கிட்ட அப்படி இன்ஃபார்ம் பண்ணவும் இல்லை. உதய பக்கா கிரிமினல். என்ன அவங்க அப்பாக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், அது தெரியும். அதையும் தாண்டி அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்காகவும் அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கனே தவிர அடுத்தவன் சொத்தை அடிச்சு புடிங்க அதுல வாழ்றவன் மாதிரி நான் கேள்விப்படவே இல்லை. அதே மாதிரி இவன் பிசினஸும் பண்றான். என்ன ரொம்ப பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் பிசினஸ்ல அவன் டாப்பரா தான் இருக்கான். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதுல வர்றதே அவனுக்கு போதுமானதுதான். அவன் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான் அந்த பிசினஸை வச்சு. சோ இந்த அளவுக்கு இருக்கிறவன் திடீர்னு எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வேணும்னு சொல்லி உள்ள வந்து உட்காந்துருக்கான் அப்படின்னா இது யாரோ நம்ம குடும்பத்துல பார்த்த வேலைதான்னு தோணுது. இன்னும் டீட்டெயிலா சொல்ல போனா இது என் பெரியப்பா பார்த்து வச்ச வேலையா கூட இருக்கலாம். யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். இங்க பாரபி, ஹாஸ்பிட்டல் முறைப்படி எங்க அண்ணன் பேர்ல தான் இருந்திருக்கணும். என்ன அவன் அன்னைக்கு இறந்து போயிட்டான்ற ஒரு நியூஸ் எங்களுக்கு தெரியாம, ஐ மீன் அப்போ அவன் இறந்துட்டாங்கிற மாதிரி தான் எங்களுக்கு தெரியும். அவன் அந்த வீட்டுல இருந்திருந்தான் அப்படின்னா எனக்கு முன்னாடி அவன் தான் அந்த ஹாஸ்பிட்டல் எடுத்து நடத்திருப்பான். நான் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனாலதான் இப்ப நான் எடுத்து இந்த ஹாஸ்பிட்டல நடத்துறேன். எனக்கு அப்புறம் இன்பா நடத்துவான். அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதனால நம்ம ஹாஸ்பிட்டல்ல என் அண்ணங்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு எனக்கு மனப்பூர்வமான சம்மதம் தான். இது வரைக்கும் அவன் அந்த ஹாஸ்பிட்டலுக்காக தான் சண்டை போட்டான். என்னைக்கு என் அண்ணன் தெரிஞ்சதோ அது அவனுக்கு தான் சொந்தமாக போகுது. அதனால அவன் பேர்ல எழுதி கொடுக்கறதுல நான் யோசிக்கல அபி. என் அப்பாவோட ரத்தம் அவன் உடம்புல ஓடுது. அவன் தப்பு பண்ண மாட்டான். அவ்வளோ சீக்கிரத்துல அவன் தப்பு பண்ணவே மாட்டான். அதே மாதிரி அவ்வளோ சீக்கிரத்துல அவன் பேர்ல கொடுத்த டாக்குமெண்ட்டை அவன் மாத்தியும் எழுதி வைக்க மாட்டான். ஓகே, நான் எதுவும் சொல்லலை. நம்பிக்கையெல்லாம் ஓகே தான். இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது. நீ மாமா கிட்டே கலந்து பேசி அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இல்லை அபி,
அப்பா கிட்ட கலந்து பேசுறா முடிவு எடுக்கிறது இல்ல. அப்பா என்ன நம்பி தானே ஹாஸ்பிட்டல்ல என் பேர்ல எழுதி வச்சாரு. இப்போ நான் என் அண்ணன் நம்பி அவன் பேர்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல எழுதி வைக்க போறேன். சரியா? என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். எனக்கு என் அண்ணன் கிடைக்கணும், என் அண்ணன் பழையபடி என் ஃபேமிலிக்கு திரும்ப வரணும் அப்படின்னா அதுக்காக நீ எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போக அபி. ஏன் உதயா, நான் ஒன்று கேட்கட்டுமா? சொல்லு. இல்ல, நீ இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறமும் அவர் இந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ல உன் பேர்ல எழுதி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாரே, உனக்கு புரியுதா ஏதாவது? அதாண்டி எனக்கும் புரியல, யோசிச்சுட்டு இருக்கேன். திடீர்னு வந்து எப்படி இவன் ஹாஸ்பிட்டல் நமக்கு தரேன்னு சொல்லி சொன்னா அப்படின்னு நானும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். புரியல. அவரு இதுக்கப்புறம் தேவையில்லாம இவங்கிட்ட மோதி நம்ம எதுவும் பண்ண போறது கிடையாது. ஸோ அதனால அப்படி சொல்லியிருப்பாரோன்னு எனக்கு தோணுது. ஒரு கட்டத்துக்கு மேல நல்லவங்களாம் இப்படிதான் பண்ணுவாங்க தெரியுமா? நல்லவங்க ஓ, நல்லவன்னு சொல்ல வரியா? அப்ப நானு நீதான் கடைஞ்சு எடுத்து கெட்டவனாச்சே. அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி நான் நல்லவன் சொல்ல முடியும்? ஆனா புருஷனை தவிர மத்த எல்லாத்தையும் நல்லவன் கெட்டவன்னு பிரிச்சு வச்சிருக்கேன். கரெக்டா? எனக்கு மட்டும் ஒரே ஒரு ஐடென்டிபிகேஷன் வச்சிருக்கேன், கெட்டவன். ஆமா. ஆனா இந்த கெட்டவன் தானடி உனக்கு பிடிச்சிருக்கு? எங்க இல்லைன்னு சொல்லு போ. அந்த கரும்பு தான் எனக்கு புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. நானும் டெய்லி காலையில எந்திரிக்கும் போது மனசை மாத்திக்கோ பாரதி, அவெல்லாம் உனக்கு செட் ஆக மாட்டானே எத்தனை தடவை என் மனசுக்கு சொல்றேன். ஆனா அவன் மூஞ்ச பார்க்கும்போது அதெல்லாம் எனக்கு ரெண்டாவது பட்சம்னு போயிடுது. என்னதான் பண்ணியும் அது ஏன் பாக்குது அப்படின்னா, ஒரு கிளி சிறு கிளி உன்னை தொடவே அனுமதி, ஒரு துளி சிறு துளி வழிகிறதே விழி வழி, உனக்குள் நான் வாழும் விவரம் நான் கண்டு வியக்கிறேன். ஏய், இப்போ நான் என்ன சொன்னேன்? இப்போ நீயே கிஸ் பண்ண. நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா? பொண்டாட்டி நீ சீரியஸாவே பேசிட்டு இருடி. ஆனா நான் என் வேலையை பார்க்கணும்ல, கரெக்டா என் டியூட்டியை நான் முடிக்கணும்ல. சோ அதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. அவர்கிட்ட இருந்து ஹாஸ்பிட்டல்ல வாங்கி என்ன பண்ண போற நீ? நீ டாக்டரும் கிடையாது, உனக்கு டாக்டரை பத்தி ஒன்றும் தெரியாது. என்னதான்டா பண்ணுவ வாங்கி? எங்க அப்பாவுக்கு பர்த்டே கிஃப்டா கொடுக்கலான்னு இருக்கேன். உதயா, எனக்கு பர்த்டே வருது தெரியுமா? அப்படியா? மறந்துட்டேன், சாரி. சரி, உனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வேணும் சொல்லு, போய் வாங்கிட்டு வந்துடுறேன். மாமா வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுத்துட்றேன். சொல்லு சொல்லு சொல்லு. நான் என்ன கேட்டாலும் எனக்கு கொடுப்பியா? கொடுப்பேன். உனக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறேன்? சொல்லு, என்ன வேணும்? குழந்தை வேணுமா? கொடுக்கட்டா? அது நீ கொடுப்பேன்னு எனக்கு தெரியும், இது வேற. சரி, என்ன வேணும் சொல்லு. இப்போ இல்ல, நான் கண்டிப்பா கேக்குறேன், நீ கண்டிப்பா கொடுக்கணும் என்ன? சரி, ஓகே. சரி, இப்போ எனக்கு ஒண்ணு வேணும், கொடுப்பியா? அதான் கொடுத்தல, அப்புறம் என்ன? இல்ல, இது வேற. ஏய் உதயா, வேணாம், அடிச்சிருவேன். வேணும். உதயா சொன்னா கேளு, விடுடா. எங்க தப்பிச்சு விடுற? தப்பிச்சு விடுறதுக்கெல்லாம் சான்ஸ் இல்ல, மாட்டிக்கிட்டாச்சு. ஏய் வேணாம், சொன்னா கேளு, விடு. மான் வந்து தனியா சிக்கிருக்கு, அதுவும் சிங்கத்துக்கிட்ட. எப்படி விடுறதா? அதெல்லாம் முடியாது. இப்படியே பேசி பேசி ஆளை கவுத்துற என்ன? விடுடா, வேணாம். எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு. வேணாமா? அன்னைக்கே கேட்டேன்னு உங்ககிட்ட ஆசை எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு. ஸோ அதுக்கு தான் இப்போ ரெடி பண்றேன். அதுக்கு தான் நேரமா? எனக்கு இப்போ நேரம் இருக்கோ அப்பதானடி இதுக்கெல்லாம் பிளான் பண்ண முடியும். என்ன சொல்ற? சும்மா நச நசன் பேசாத. வேணான்னு சொன்னா கேட்கவா போற? பறக்கும் மண்டுகள் பூவில் கூடும் கார்காலம், கணைக்கும் தவளை துணையை சேரும் கார்காலம், பிரிந்த குயிலும் பேடை தேடும் கார்காலம், பிரிந்திருக்கும் உயிரை எல்லாம் பிணைத்து வைக்கும் கார்காலம், நகம் கடிக்கும் பெண்ணே அடக்காதே ஆசை. எவன்டா அது? இந்த வீட்டுக்குள்ள என்ன ஒரு குடும்பமா இருக்கு? நீ நானும் சத்யன் டாக்டர், அபி டாக்டர், அவ்வளவுதானே. அவங்க வேற எதை கதவு தட்டுவாங்க. திருப்பி கதவு திறப்போம். அவனுக்கு தானடி பொண்டாட்டி வச்சிருக்கான், அவனை கூட்டு போய் கொஞ்சம் வேண்டியதானே. நான் கொஞ்சம் போதே அவன் கதவு தட்டுவான். ரொம்ப சினுங்காத. 4-5 நாள் இங்கே தான் இருப்போம், ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு கூட பார்த்துக்கலாம். போ, கதவு தரேன். சினுங்காத என்ன, போ.
புருஷனை பொண்டாட்டி சேர்ந்து வந்திருக்கீங்க. என்ன சொல்லுங்க, என்ன விஷயம்? சாரி உதயா சார், டிஸ்டர்ப் ஏதாவது பண்ணிட்டோமா? அதான் பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்ன பண்ணிட்டீங்களான்னு ஒரு கேள்வி வேற. ஏய் அமைதியா இரு. இல்ல ஒண்ணும் இல்ல, ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், அதான் அத செக் பண்ணிட்டு போலான்னு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இப்போதைக்கு இன்ஜெக்ஷன் எனக்கு தேவையில்ல. அப்புறம் உதயா சார், நினைச்சதை சாதிச்சிட்டீங்க போல, நீங்க ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக்கிட்டீங்க போல. ஆமா, ஆசை நிறைவேறிடுச்சுதான். சோ அதனால கூடவே பிடிச்சவங்களா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால பிடிச்சவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணுவோமா? ஒருவேளை இவங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணுவானோ? கண்டிப்பா இவங்க அப்பாக்கு தான் ஃபோன் பண்ண போறான். இருந்தாலும் வந்து எப்படியும் சத்தியனை போட்டுருவான். என்ன பார்த்துட்டு இருக்க? இல்ல, அவன் அவங்க அப்பாக்கு ஃபோன் பண்ண போறான். எப்படியும் இருந்தாலும் வந்து உன்னை போட்டுருவான் தெரியுமா? ஏன்டி மொபைல்ல மட்டும் நல்ல வார்த்தையே வர மாட்டேங்குது? என்னமோ தெரியல, உன்னை பார்த்தா மட்டும் என் வாய் எப்படி போகுது. போகும் தள்ளு உட்காரதுக்கு. போன ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன், எல்லாரும் கேட்கணும் இல்லையா, அதனால போன் அட்டன் ஆயிடுச்சு. ஆமால. ஹலோ சஹானா? சஹானாவா? அது ஒண்ணு இல்ல தங்கம், அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதனால அப்பா செலிப்ரேட் பண்ண போறேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் எப்பவும் போல ஸ்கூல் கட் அடிச்சிட்டு தான் இருக்கேன். இப்ப ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு இருக்கேன். கட் அடிச்சிட்டு தான் சுத்துறேன். ஸ்கூல் கட் அடிச்சா உங்க அம்மா முறைப்பாங்க தங்கம். ஆமா, ஸ்கூல் இப்படிலாம் கட் அடிக்கிறியே, டாக்டர் ஆயிருவியா? அதெல்லாம் டாக்டர் ஆயிருவேன். என் தங்கம், ஏன் உனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை வந்துச்சு? ஏன் உங்க அப்பா அம்மா யாராவது டாக்டரா இருக்காங்களா? எங்க அம்மா டாக்டர் தான். டாக்டர் ரத்தம் என் உடம்புல அப்படியே பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. நான் டாக்டர் ஆயிருவேன். ஓடட்டும், அதுல எந்த தப்பும் இல்ல. எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் gift தரேன்னு சொல்லியிருக்காரு, அதனால அவருக்கு திரும்ப ரிட்டர்ன் gift ஒண்ணு பண்ணலாம்னு நான் இருக்கேன். அதுவா உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். எப்படியும் நாளைக்கு ஸ்கூல் கட்டுதான் அடிக்க போற, அதனால வாயேன் என்ன பாக்குறதுக்கு. உன்னை பாக்கணும் போலயே இருக்கு. எப்படியும் ஸ்பெஷல் கிளாஸ் தான் வச்சிட்டு இருப்பாங்க, அதுக்கு தான் அதுக்கு தான் போகாம கட்டடிச்சிட்டு வரியே, அதனால அப்பா பக்கம் வரியா? என் டிரைவர் சும்மா தான் இருக்கான், அவனை வேணா அனுப்பி வைக்கிறேன், நீ வந்து. அப்படியே நீங்க டிரைவர்ல வச்சிருக்கீங்களா? உங்க டிரைவர் யாரு? சத்யன் டாக்டர், அவன் சும்மா தான் இருக்கான். உன்னை கூட்டு வர மாதிரி இருந்தா அவன் எல்லா வேலையும் பார்ப்பான். நீ சத்யன் போய் கூட்டு வரையா சகானாவ? கூட்டு வரேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் என்ன சொன்னாலும் அவன் 4 நாள் கேட்பான், அதனால அவன் வந்து உன்னை கூட்டு வருவான். நீ வந்து. சரி ஓகே, இதோ கிளம்பிட்டேன். இன்னும் 5 நிமிஷத்துல அங்க இருப்பாங்க. சரி, அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா வந்து சத்யன் வந்து கூப்பிட வருவான், அவன் கூட வந்துரு. போடா சத்யன், போய் கூட்டிட்டு வந்துரு. என்ன மாமா ஒர்க் அவுட் போட்டுட்டு இருக்கியா? பார்த்தா எப்படி தெரியுது? இல்ல பார்த்தாலும் தெரியல செய்யுது. ஒர்க் அவுட் தான் போட்டுட்டு இருக்க. ஆனா நீ நார்மலா ஒர்க் அவுட் போடுற மாதிரி தெரியலையே மாமா. ஏதோ ரொம்ப டென்ஷனா ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷன்ல போடுற மாதிரி தெரியுதே. ஏன்னா ஓவர் ஒர்க் அவுட் போடுற, அதனால. ஓ, உனக்கு அப்படி தெரிஞ்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ பாரு, நீ எதுக்கு ஃபர்ஸ்ட் இங்க வந்த? நான் இங்க ஒர்க் அவுட் போடுற இடத்துல உனக்கு என்ன வேலை? நீ ஒர்க் அவுட் போடணும் அப்படின்னா மார்னிங் வந்து போட்டுக்கோ. நான் தான் ஈவினிங் தான் ஒர்க் அவுட் போடுவேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறம் என்ன? மாமா நான் ஒர்க் அவுட் போடலாம் வரல, சும்மா நீ எப்படி ஒர்க் அவுட் போடுறேன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நானும் ரொம்ப நேரமா உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு மாதிரி ஓவர் ஒர்க் அவுட் போட்டுட்டு இருக்க. இது ரொம்ப யாராவது கோவமா இருக்கும்போது தான் பண்ணுவாங்க. நீ இப்போ ஏதாவது கோவத்துல இருக்கியா என்ன? யார் மேலேயாவது கோவமா இருக்கியா என்ன? ஜனனி ப்ளீஸ், தேவையில்லாம என்னை டென்ஷன் பண்ணாத. நான் வேருக்கு நீ கோவத்துல தான் இருக்கேன், ஓகேவா? தயவு செஞ்சு உன் வேலையை பார்த்துட்டு போயிரு. எனக்கு மைண்ட் ரிலாக்ஸு எப்போதுமே ஒர்க் அவுட் போடுறது மட்டும்தான். தயவு செஞ்சு கிளம்பி போ. மாமா வந்தாலும் துரத்தி விடுறதுலே குறியா இருக்க. ஏன் மாமா, யாராவது உன்னை ரொம்ப கோவப்படுத்திட்டாங்களா? நீ ஏதாவது பதிலுக்கு அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறியா? இல்ல நீ பதில் கேட்டா அவங்க சொல்லலையா? இன்னாஃப் ஜனனி, இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. கெட் அவுட் ஐ சே. பாரு கோவத்தை. என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லனா வேற யார்கிட்ட மாமா பேச போற? சொல்லு பாப்போம். அன்னைக்கு என்னன்னா 3 நாள் நீ வீட்டுக்கே வரல, ஆபீஸ்க்கும் வரல. கேட்டா நிம்மதியை தேடி போனேன்னு சொன்னேன். எங்க போனேன்னு தெரியல. மாமா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நம்ம வீட்ல ஸ்பீச் போயிட்டு இருக்கு. உனக்கு தெரியும்ல. அப்படி இருக்க பட்சத்துல நான் ஏன் உன்கிட்ட வரக்கூடாது, உன்கிட்ட பேசக்கூடாது? இங்க பாரு, உன்னோட பர்சனல்ல பாதி எனக்கும் சம்மந்தம் இருக்கு என்ன? அதனால இனிமே இப்பெல்லாம் என்னை விட்டு விலகி போகணும்னு நினைக்காத, ஓகே? நான் உங்ககிட்ட சொன்னேனா? என்னோட பர்சனல்ல பாதி உனக்கு சம்மந்தம் இருக்குன்னு எங்கேயாவது உங்ககிட்ட நான் சொன்னேனா? ஜனனி, நீ திரும்ப திரும்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. சின்ன வயசுல இருந்தே நம்ம 2 பேரும் ஒன்னாதான் வளர்ந்து வந்தோம், ஓகேவா? நீ நினைக்கிற மாதிரி ஒரு தாட் என் மனசுக்குள்ள இல்ல, இது உனக்கும் தெரியும். ஆனா ஏதோ பிளான் பண்ணி தான் இப்ப வீட்டுக்குள்ள இவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கி வச்சிருக்கீங்க. இங்க பாரு, எனக்கு கல்யாணத்து மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. யாரையுமே எனக்கு பிடிக்கல, ஓகேவா? இந்த வீட்டுல நான் நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு பேசாம இருந்துக்கோங்க.
தேவையில்லாம என்கிட்ட யாரும் வம்பிழுக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். நில்லு மாமா. தலைமுடி உதிர்வதை கூட தாங்க முடியாது கண்ணிமைகளில் உன்னை நான் தாங்குவேன் ஒரு நொடி பிரிவினை கூட ஈர்க்க முடியாது கண்ணே. நான் உன்னை எவ்வளோ லவ் பண்றேன் தெரியுமா? உன்னை இப்படி நாய் மாதிரி குட்டி போட்ட பூனையாட்ட சுத்தி சுத்தி வர்றனே, என்னோட அன்பை உனக்கு மதிக்க தரல. அவ ஒரு தேர்ட் பர்சன், உன்னை கொஞ்சம் கூட அவ மதிக்கல. அவகிட்ட போய் நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லி போய் நின்றா அவ எப்படி மாமா உன்னை லவ் பண்ணுவா? இங்க பாரு, அவெல்லாம் உனக்கு செட் ஆக மாட்டா. அவெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு கால் தூசிக்கு வர மாட்டா மாமா. அது மட்டும் இல்ல, என்னோட இடத்துக்கு யாரையுமே நான் வரவிட மாட்டேன். என்ன, எனக்கு தெரியும் நீ வெண்பாவை லவ் பண்றேன்னு, ஆனா அவ உனக்கு வேணாம் மாமா. அவளை விட உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, புரியுதா? நம்மளோட அந்தஸ்து என்ன? அவ ஒரு அண்ணாண்ட, அவளை ஏன் நீ லவ் பண்ற? இன்னாஃப் தானே, நீ கையை விடு. மாமா கையை எறி. வாட் ஹேப்பன்ட்? என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்க ஜானி நீ? இல்ல என்ன ட்ரை பண்றேன்னு கேக்குறேன். இங்க பாரு, நீ என்ன ட்ரை பண்ணாலும் என் மனசுல இடம் பிடிக்க முடியாது, என்ன நீ கல்யாணமும் பண்ண முடியாது. என்ன அவர் வேணா சொல்லிட்டு போவாரு, என்ன உங்க மாமனாரு. ஆனா நான் இதுல விருப்பப்படணும், புரியுதா? என்ன சொன்ன வெண்பா, உன்னை லவ் பண்ணவே இல்ல, அவளை விட உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேன். இங்க பாரு, ஒரு பொண்ணு ஒரு பையனை நல்லா பாத்துக்கிறான்னு சொல்லிதான் எந்த பையனும் போய் லவ் பண்றது கிடையாது. என்ன, அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்கு, அந்த மனசை புரிஞ்சுக்கிட்டு பிடிச்சா மட்டும்தான் லவ் பண்ணுவாங்க. எனக்கு வெண்பாவை பிடிச்சிருக்கு, அவ மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு அந்தஸ்து பணம் காசு யாருக்கு நீ வேணும்? இந்த காசெல்லாம் நான் கேட்டேன் உங்ககிட்ட. இப்ப வரைக்கும் இந்த சொத்துல எனக்கு ஒத்தரவா கூட வேணும்னு நான் நிக்க கிடையாது. என்ன, இந்த காசு பணம்லாம் எனக்கு பெருசாவும் தெரியாது. என்னை பொறுத்தளவுல உண்மையா இருக்கணும், நியாயமா இருக்கணும். அது என் வெண்பா கிட்ட இருக்கு, உங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் கூட இல்ல. நீ பேசுறதுக்கு தகுதியே இல்ல. ஏன் வெண்பா பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? ஓ வெண்பாவா? என்ன மாமா அப்படி என்னத்த போட்டு மயக்கனா? இந்த அளவுக்கு அவன் மேல பைத்தியமா இருக்க நீ? இனாஃப். இன்னொரு தடவை வெண்பா பத்தி தப்பா பேசின அவ்வளவுதான் உனக்கு. என்ன, அவ உன்னை எதையும் போட்டு என்ன மயக்கெல்லாம் கிடையாது, சரியா? ஒருத்தர் ஒரு விஷயத்த போட்டு மயக்கி அப்படியே ஆளை கவுத்து பேசணும்னு எந்த அவசியமும் இல்ல. அவகிட்ட உண்மையான அன்பு இருந்தது, அந்த அன்பு தான் என்னை இந்த அளவுக்கு பேச வைக்குது, புரியுதா? அவ அன்னைக்கே என்கிட்ட லப்ப சொல்ல தாண்டி வந்தா. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நாடகத்தை நடிச்சு அவளை சொல்ல விடாம பண்ணிட்டீங்கல்ல. கண்டிப்பா என் வெண்பா என்ன லவ் பண்றான். என்ன, அது கூடிய சீக்கிரத்துல அவ சொல்லுவா, நான் சொல்ல வைப்பேன். இன்னொரு தடவை இப்படி ஒரு எண்ணத்தை என்கிட்ட நெருங்கி வந்த, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். எனக்கு உன்னை பிடிக்கும், ஆனா நீ நினைக்கிற தாட்ல கிடையாது. உன் மேல எனக்கு கல்யாணங்கிற ஒரு விருப்பம் இல்ல, லவ்ங்கிற ஃபீல் எனக்கு இல்ல. உனக்கு அப்படி இருந்துச்சுன்னா உன்னை சுத்தி இருக்கவங்க அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருப்பாங்க. பட் நான் அப்படி கிடையாது. இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா வச்சுக்கோ. ஆமா நில்லு. சார், சார், மேம், யாராவது இருக்கீங்களா? சார். யாரு? நான் வெண்பா, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப். சார் வர சொல்லியிருந்தாரு, அதான். நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணாமா? ஆமாங்க மேம், அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணு தான். சிஓ சார் வர சொல்லியிருந்தாரு, அதான். அவர்கிட்ட அப்பவும் சொன்னேன், நான் பார்க்கில் வெயிட் பண்ணுறேன் வாங்கன்னு. அவர் தான் வீட்டுக்கு வர சொன்னார், அதான் வந்தேன். இதில் என்னம்மா இருக்கு? அவர் வர சொல்லியிருந்தாருன்னா ஏதாவது பேசுறதுக்கு வர சொல்லியிருப்பாரு. சரி இருமா, நான் அவர்கிட்ட சொல்கிறேன். இல்லைனா இப்படியே போய் ரைட்டில் போனீங்கன்னா அவர் மேலே ரூமில் தான் இருப்பார், அங்கே போய் அவரை பார்த்துக்கோ. இல்லை, நீங்கள் கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். ஏமா அப்படி தயங்குற? அப்பெல்லாம் நீ ஒன்றும் தயங்க தேவையில்ல. என்ன, நீ போ, மேலே தான் இருப்பாரு. உள்ள ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, ஸோ கால் பண்ண எடுக்க மாட்டாரு. நீ மேலே போமா, போய் பார்த்துக்கோ. மேலே போய் ரைட் எடுத்தினா அதான் அவர் ரூமு. சரிங்க மேம். தயங்காத, பார்த்துக்கோ. நான் போய் உனக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வரேன். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் சாரை பார்க்க தான் வந்தேன், பார்த்துட்டு போயிடுறேன். நீ போமா, நான் எடுத்துகிட்டு வரேன். சரிங்க மேம். இதான் உன் முடிவா? இதான் என் முடிவா? இல்ல, இதுதான் முடிவு. இதுக்கப்புறம் எந்த முடிவும் கிடையாது, சரியா? உங்க மாமனார் சொன்னாலும் சரி, உங்க அப்பா சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் நான் வெண்பாவை விரும்புறதையோ கல்யாணம் பண்றதையோ யாருனாலையும் தடுக்க முடியாது. இப்போதைக்கு அவ ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படி பிஹேவ் பண்றான், அது எனக்கு புரியுது. சீக்கிரமாவே அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு அவன் மனசையும் மாத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா அவரை நான் கூட்டிட்டு வருவேன். அதை யாருனாலையும் தடுக்க முடியாது. என்ன, பி கேர்ஃபுல். தள்ளு. இப்படியே போய் தானே ரைட்ல போக சொன்னாங்க.
ஏய் கீழே விழுந்துடாத. மௌனம் பரவும் சிறு காதல் பொழுது கிளியில் விளையும் மொழியில் எதுவும் கவிதையடி அசையும் இமையும் இசையில் எதுவும் இனிமையடி பெண் மார்பில் படரும் உன் பார்வை திரவும் இதயம் புதரில் சிதறி சிதறி வழிவதே ஓர் உதிரம் துளியில் உதிரம் முழுதும் அதிர்வதே உருகாதே உயிரே விலகாதே மனதே உன் காதல் வேரை காண வேண்டி வானம் தாண்டி உனக்குள் நுழைந்தே. மாமா நான் வந்துட்டேன். எங்க வந்த? ஐயோ ராட்சசி, இவ இங்க தானே இருக்கா? ஐயோ என்ன பண்றது? சரி நமக்கு தெரியாததா நம்ம சமாளிப்போம். அம்மா அம்மா உன்னை நான் அன்னைக்கே பார்த்துட்டேன் தெரியுமா? நீ எப்படி தெரியாம இங்க இருந்து ட்ரீட்மெண்ட் அவருக்கு பார்த்துட்டு இருக்கியோ அதே மாதிரி நானும் தெரியாம வந்துட்டு போறேமா. ப்ளீஸ்மா கண்டுக்காத. வழக்கமா அப்படின்னு தானடி கூப்பிடுவேன். இப்போ என்ன தொட்டதுக்கெல்லாம் அம்மா அம்மான்னு வருது? அம்மா அது வந்து அம்மா தான். இந்த திருட்டு புத்திலாம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு தான் எனக்கு தெரியல. என்ன உன்னை நான் தான் வளர்த்தேன் என்ன, ஆனா நீ பண்றதெல்லாம் அப்படியே பங்கமா இருக்குடி. நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வளர்ந்து நிக்கிறேன். அம்மா மேபி எங்க அப்பா அப்படி இருந்திருப்பாரு, அதனாலதான் எனக்கு அப்படி புத்தி வருதுமா. நான் என்ன பண்றது? உன் அப்பா அப்படி இருந்திருப்பான் இல்ல, அவன் அப்படிதான் இருந்தான், இப்பவும் அப்படிதான் இருக்கான். அப்படியே அச்சு பிசுறாம அவன மாதிரியே ஃப்ராட் அடிக்கிறதுல கோல்டு மெடல் வாங்கிருவ போலடி. இங்க பாரு, முதல்ல இந்த அப்பான்ற டாபிக்கை விடு. என்ன அது என்ன உள்ள இருக்கிறவ நீ அப்பான்னு கூப்பிடுற? எந்த உரிமையில கூப்பிட்டு இருக்க நீ? என்ன பழக்கம் அது? அப்படிதான் கூப்பிடணும்னு தோணுது. தையதுக்கு நான் என்னதான் பண்றது சொல்லி பார்க்கலாம். தோணும். இங்க பாரு, அப்படிலாம் நீ யாரையும் கூப்பிடக்கூடாது, புரியுதா? அப்ப எங்க அப்பா யாருன்னு சொல்லு. சொல்ல முடியாது. அப்ப நான் யார பார்த்தாலும் அப்பான்னு கூப்பிடுவேன். அப்ப நீ கேள்வி கேட்க கூடாது. குட்டி வேணாம், கோவப்படுத்தினா அவ்வளவுதான் பாத்துக்கோ. அது எப்படி நீ யார பார்த்தாலும் அப்பான்னு கூப்பிடுவேன்? அப்பான்னு தோன்றாங்க, அப்பான்னு தான் கூப்பிட முடியும். வேற எப்படி கூப்பிடுறது? இருக்கிறவங்களுக்கு ஒரு அப்பா, இல்லாதவங்களுக்கு ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் அப்பா. நீ கேள்விப்பட்டதில்ல? ஐயோ அவன் புத்தியில ஒண்ணு பார்க்க எனக்கு கோவமா வருது. இந்த வாய் கொண்டு குறைச்சல இல்லடி உனக்கு. இங்க பாரு குட்டி, நீங்க வந்த வரைக்கும் சரி, உள்ள போற வரைக்கும் சரி, எந்த ஒரு இடத்துலயும் நான் உன் அம்மா நீ காமிச்சிக்க கூடாது, ஓகேவா? உன்னை நான் ஃபாரின்லேருந்தே அப்படி தான் வளர்த்து கொண்டு வந்திருக்கேன். நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் கூட என்னை அம்மானு கூப்பிடாதுன்னு உன்னை அங்கே நான் சொன்னேன், ஞாபகம் இருக்குல்ல? எந்த சூழ்நிலையிலையும் நான் அம்மானு நீ காமிச்சிக்க கூடாது, சரியா? சொல்லிட்டல, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். புரிஞ்சா சரி. சஹானா காரை பார்க் பண்ணிட்டு வர வேணாமா? அதான். ஓகே ஓகே ஓகே. என்னாச்சு? அவங்ககிட்ட என்ன பேசிட்டு இருக்க? தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த டாக்டருக்கு மூஞ்சியே சரியில்லை. அது மூஞ்சி சரியில்லாத நோய் பாஸ். ஆமா அந்த டாக்டருக்கு அடிக்கடி அப்படிதான் மூஞ்சி சரியில்லாத நோய் வரும். என்ன டாக்டர் கரெக்டா? இனஃப். நீயம்மா வந்துட்டு வெளியவே நிக்கிற, உள்ள போ. உள்ள போகதான் போறேன். போய் நிறைய வேலைகள் பார்க்க தான் போறேன். வரட்டா? கட்டவளே போடி போ. வீட்டுக்கு வந்தானே ஆகணும், அப்ப வச்சுக்கிறேன். சரிடி பாஸ், போலாமா? போலாம். டாக்டர் அபி என்ன போலாமா? ஜோடியா 3 பேரும்? அது என்ன ஜோடியா? எனக்கு வர தெரியும், கை கால் இருக்கு, போங்க. இல்ல ஃப்ரேம் நல்லா இருக்கு, அதனால அப்படியே ஜோடியா நடந்து போலாமே. ஒன்னும் தேவையில்ல. ஏ பாஸ், இந்த டாக்டர் எப்ப பார்த்தாலும் இப்படி தான் பேசுவாங்களா? ரொம்ப கெட்ட டாக்டர் என்ன பாஸ்? ரொம்ப கெட்ட டாக்டர் தான், ஆனா அதை விட ரொம்ப பாசக்கார டாக்டர். உண்மைதான்ல? ஆமா கண்ணான கண்ணாக ஆராரோ நீ பாடவே பேர் யாரும் பார்க்காத பேரன்பை நான் காண வேண்டும். தாய போல உன்னை பார்க்கிறேன், நீ பாசம் வைக்க வேணும் ஏங்குறேன். அப்பா உந்தன் நன்மை வேண்டியே ஆசை கோடி நெஞ்சில் தாங்கினேன். சரி பாஸ், நீங்க வர மாதிரி எனக்கு தெரியல, நான் போறேன், நீங்க வாங்க. போனா பின்னாடி வா. வரடா. ஏய் மெதுவா போ, விழுந்துடாத. யாபி, இந்த பொண்ணு யாரோட பொண்ணுன்னே தெரிலல்ல, ஆனா எவ்வளவு ஜாலியா பேசுது பத்தியா? நிஜமாவே இந்த பொண்ணு கிட்ட பேசும்போது பழகும்போது ஏதோ எல்லாத்தையும் இழந்து அப்படியே மனசு ரொம்ப ஃப்ரீயா ஒரு மாதிரி ஹாப்பியா ஃபீல் ஆகுது. அது என்னன்னு கூட எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரில, பட் இந்த பாண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பொண்ணை பெத்தது யாரு வேணாலும் இருந்துட்டு போகட்டும், ஆனா வளர்த்தவங்களுக்கு தான் கோடான கோடி நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பொண்ணு பாசமா எல்லாருக்கிட்டையும் சகஜமா பழகுறதுங்கிறது ரொம்ப ரேரான விஷயம், அது ஒரு பொம்பளை புள்ள. ஸோ வளர்த்தவங்க தான் தேங்க்ஸ் சொல்லணும். நபி ஓய் உன்னதான். சரி வா. நீ போ, நான் வரேன். ஓகே. கண்ணான கண்ணே கண்ணே
வா ஃப்ரேம பார்க்கவே சும்மா ஜம்முன்னு இருக்குல்ல. இல்ல இல்ல ஒண்ணு இல்ல. அப்புறம் சகனா குட்டி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கடி. கடவுளை, இதெல்லாம் என் கண்ணால பார்க்கணும்னு தலையெழுத்து. இதுக்கு தெரியாத போது இந்த ஆட்டம் ஆடுது, இதுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா இன்னும் என்ன நாட்டம் ஆடும். அப்பா, இதுக்குள்ள அந்த பிள்ளை இப்ப கூட்டு வர சொன்னேன். 1 hour 2 hours தான் இருக்கும். சோ அதுக்குள்ள அவங்க அம்மா கால் பண்ணிடுவாங்கன்னு பயப்படுவா. ஆனா இன்னைக்கு நான் சஹானாவை ரிட்டர்ன் அனுப்புற மாதிரி இல்லையே. ஏய் ஏன்டா இங்க பாரு, ஏன் எதுக்குலாம் நீ ஒண்ணு கேட்க தேவையில்ல. ஆனா இன்னைக்கு வந்து சஹானா நம்ம கூட தான் இருப்பா. நாளைக்கு தான் அவன் வீட்டுக்கு போவா. ஏன் இப்ப அந்த பொண்ணு இருக்கணும்? அது சின்ன பொண்ணு, அதை கூட்டிட்டு வந்து வீணாக்க பாக்குறீங்களா? ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. என்ன இப்பெல்லாம் பண்றது நல்லாவே இல்ல. நீங்க தான் உங்க லைஃப்ல வேஸ்டா இருக்கீங்கன்னு பார்த்தா அந்த பொண்ணோட லைஃபையும் வேஸ்ட் ஆகணும்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் முடியாது. இந்த வீட்ல இருக்கவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க, அந்த வீட்ல இருக்கவங்க அந்த பொண்ணை காணான்னு தேடுவாங்க, அந்த வீட்ல இருக்கவங்க எவ்வளவு பதறுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கொஞ்சமாவது யோசிச்சு நடந்துக்கோங்க. என்ன அதெல்லாம் இந்த பொண்ணு இங்க இருக்க கூடாது. அந்த பொண்ணு வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு அனுப்புங்க. அதான். இப்போ நீ எதுக்கு இப்படி பேசுற? இல்ல, அது ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து பார்த்தாதான் என்னன்னு தெரியும் வலி வருத்தம்லாம். அதனால இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா, எனக்கு தான் தெரியும். எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து யோசிச்சு பாக்குறீங்க அப்படின்னா நான் அப்பா ஸ்தானத்துல இருந்து நாங்க யோசிப்போம். புரியுதா அபி டாக்டர்? புரியுதா? பாருங்க உதயா சார், நீங்களே ஒரு கிரிமினல். என்ன உங்களை தேடியே எந்த கூட்டம் வரும்னு தெரியாது. அப்படி இருக்க பட்சத்துல ஒரு குழந்தையா உள்ள வச்சுட்டு நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. இங்க பாருங்க மிஸ்ஸஸ் அபிநயா புலி, நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா எல்லாம் கரெக்டா இருக்கும். என்ன சி, இதுக்கு மேல பேசினா எதுவும் செட் ஆகாது. நல்ல வேலை அபிநயா புலின்னு சொன்னான், அபிநயா சத்தியன்னு சொல்லல. சபா, இனி இவங்க இருக்கிற வரைக்கும் நான் பயந்தே சாகணுமே. எப்படி இன்னைக்கு நைட்டு ஓட்ட போறேன்? இப்ப மட்டும் இவன் அபிநயா சத்தியன்னு சொல்லியிருந்தா இங்க ஒரு படமே ஓடி இருக்கும். இவனுங்கிட்ட என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னு ஒண்ணுமே புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. ஐயோ, நான் இருக்க மாட்டேப்பா. ஐயோ, வேண்டாமே வேண்டாம். எங்க அம்மாக்கு தெரிஞ்சா தோலை உரிச்சு தொங்க விட்டுருவா. அதுவும் பத்திரக்காயாட்ட ஆடிடும். எப்ப எங்க அம்மாவால சமாளிக்க முடியாது. அது ஒரு ராட்சசி, பெரிய ராட்சசி. சும்மாவே எங்க அம்மா ராட்சசியா, அதுக்கப்புறம் அது ரொம்ப மோசமான ராட்சசியா மாறிடும். எப்ப முடியவே முடியாது. ஐயோ, வேண்டாமே வேண்டாம். பாரு சகானா, நீ பேச பேச பின்னாடி இருக்கவங்க அப்படி பொங்கிட்டு இருக்காங்க. கம்முன்னு. ஐயோ, கொண்ட மேல இருந்து மண்டை பறந்துட்டனே. தெரியாம திட்டிட்டேன். ஆண்டி, ஆண்டி, நான் உங்களை சொல்லல ஆண்டி. நான் எங்க அம்மாவை சொன்னேன் ஆண்டி. எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவா இருக்கிற அம்மாவை சொன்னேன் ஆண்டி. நான் உங்களை சொல்லல ஆண்டி. நீ பாருமா, எதுவா இருந்தாலும் ஒரு அம்மாவை இப்படி பேசுறது தப்பு. என்ன அப்படிலாம் பேசக்கூடாது. ஆமா ஆண்டி, இடம் பொருள் தெரியாம திட்டிட்டேன் ஆண்டி. ஐ அம் சோ சாரி ஆண்டி. சாரி, மன்னிச்சுக்கோங்க ஆண்டி. மன்னிச்சிருவாங்க. நீ திரும்ப. நான் ஏன் பாங்க இருக்கணும்? நீ ஏன் இங்க இருக்கணுங்கிறத நான் அப்புறமா சொல்றேன். ஆனா இன்னைக்கு ஃபுல்லா நீ இங்க தான் இருக்கணும். அதான் நான் சொன்னேன்ப்பா, எங்க அம்மா என்ன தேடுவாங்க, எங்க அம்மா என்ன அடிச்சிருவாங்க, எங்க அம்மா பாவம் என்ன தேடுவாங்கன்னு நான் சொல்றேன்ல. அதெல்லாம் முடியாதுப்பா. ஏம்மா நீ இப்படி பேசுற? ஏன் நீ இப்படி மாத்தி பேசுற? இவங்க கூட சேர்றதுனால தான் நீ இப்படி பேசிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க அம்மாவை ராட்சசின்னு சொன்ன, அடிச்சிருவாங்கன்னு சொன்ன. இப்போ என்ன உங்க அம்மா பாவங்கற? அதான் இவங்க கூடலாம் நீ செட்டு சேர்றதுனால தான் அப்படி பேசுற. எனக்கு அது தெரியுது, தெரியுமா? ஒழுங்கா படிக்கிற பிள்ளை படிக்கிற வேலையை மட்டும் பாரு. என்னம்மா, புரியுதா? ஆண்டி, ஆண்டி, நான் படிக்கதான் ஆண்டி ட்ரை பண்றேன். ஆனா நடுவுல இந்த மாதிரி ஏதாவது என்டர்டெயின்மென்ட் பண்ண வேண்டியதா இருக்கு ஆண்டி. என்ன பண்றது? நம்மளோட கேரக்டர் அப்படி செதுக்கிட்டாங்க ஆண்டி. அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு ஆண்டி. இந்த வயசுல உனக்கு என்னமா ஸ்ட்ரெஸ் சொல்லு பார்க்கலாம். இல்ல ஆண்டி, நான் டாக்டர் ஆகணும்னு நான் பிறந்ததுல இருந்து சொல்லி கொடுத்தே எங்க அம்மா வளர்த்துட்டாங்களா ஆண்டி. அதனால நான் டாக்டர் படிக்கிறதாவே ரொம்ப நாளா ஃபீல் பண்ணி ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் ஆண்டி. கடவுளே, இதுங்களால என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. பெத்தவளை போய் ஆண்டின்னு கூப்பிட வச்சுட்டாங்களே. நீ வா, நம்ம யார்கிட்ட பேச தேவையில்ல. நம்ம கொஞ்சம் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். போலாம். பாரதி, நீ போய் தூங்கு. நான் வர்றதுக்கு லேட் ஆகும். நீ வா, என்ன பேச போற? நானும் வரேன். போய் தூங்குடி. வரேன். மூஞ்சி பாரு, போடா. ஓடி. என்னப்பா, எதுக்கு வர சொன்னீங்க? இங்க பாரு, இன்னைக்கு நீங்க தான் இருக்கணும். இல்லப்பா, என்னால இருக்க முடியாதுப்பா. எங்க அம்மாக்கு தெரியாம தானே நான் வந்துட்டு போறேன். எங்க அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா திட்டுவாங்க. பாவம்ப்பா, அவங்க கஷ்டப்படுவாங்க. அவங்க பேச்ச மீறி நான் நடந்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. வேணாம், நான் வீட்டுக்கு போறேன். நான் எங்க அம்மாவை கஷ்டப்படுத்த மாட்டேன்ப்பா. சரி, ஓகே. நீ அம்மாவை கஷ்டப்படுத்த வேணாம். அம்மாவை கஷ்டப்படுத்தாம அம்மா நீ இங்க இருக்கிறதுக்கு உனக்கு சம்மதம் கொடுத்தா நீ இருப்பியா? அப்படி சொன்னா இருப்பேன். ஆனா அம்மா அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எங்க அம்மா இது வரைக்கும் என்ன இப்படி தனியெல்லாம் விட்டதே கிடையாது. ஒரு நாள் கூட நான் எங்க அம்மா விட்டு பிரிஞ்சது கிடையாது. என் அம்மா நான் எல்லாமே இருக்க மாட்டா. எவ்வளவு மிட் நைட்டா இருந்தாலும் வந்து என் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா. என்னை கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குவா. அதனால அம்மா ஃபீல் பண்ணுவா. வேணாம், நான் எங்க அம்மா பிரிஞ்சிருக்க மாட்டேன்ப்பா. உன்னை ஏன் நான் இருக்க சொன்னேன்னு உனக்கு தெரியுமா? அதான் நீங்க அப்புறமா சொல்றேன்னு சொன்னீங்களே, ஏன் சொல்லுங்க. சத்தின் டாக்டர் இருக்கார்ல, அவர் உனக்கு பிடிக்குமா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரை. என்ன பிடிக்குமா? அவனை பிடிக்குமா? எனக்கு உங்க ரெண்டு பேத்தையுமே ஈக்குவலா பிடிக்கும். ரெண்டு பேத்தையும் தனித்தனியாலாம் பிரிச்சுலாம் பிடிக்காது. ஆனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்க ரெண்டு பேத்தையுமே. சரி, ஓகே. ஈக்குவலா பிடிக்கும். சரி, சத்தின் டாக்டர் இருக்கார்ல, அவருக்கு நாளைக்கு பர்த்டே. பர்த்டேவா? என்ன சொல்றீங்க? ஆமா, நாளைக்கு அவருக்கு பர்த்டே. ஸோ அப்படி இருக்கும்போது நீ சத்தின் டாக்டர் கூட இருக்கணும்னு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ஏன்? இல்ல,
சத்யன் டாக்டருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருந்துச்சாம். ஸோ அப்படி ஃபேமிலி இருந்தபோது அவரோட பொண்ணு திடீர்னு மிஸ் ஆயிட்டாங்களாம். அவங்களுக்கு பொண்ணு இருக்காங்களா? ம், ஆமா, பொண்ணு இருக்கு. ஆனா மிஸ் ஆயிட்டாங்களாம். மிஸ் ஆயிட்டாங்கன்னா என்னாச்சு? மிஸ் ஆயிட்டாங்கன்னா தொலைஞ்சு போயிட்டாங்க. ஆனா இதை நீ எதையுமே சத்யன் டாக்டர்கிட்ட கேட்டுக்க கூடாது, ஓகேவா? சத்யன் டாக்டருக்கு எவ்வளோ கிஃப்ட் வேணாலும் கொடுக்கலாம். ஆனா அவர் பொண்ணு மாதிரி இருக்கிற ஒருத்தர் அவரோட பர்த்டேல கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும்ல. ஸோ அதனால நீ எனக்காக இங்க இருந்து அவருக்கு 12 o'clock சர்ப்ரைஸ் பண்ணணும். நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்களே. இங்க பாருங்க உதயா சார், தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காதீங்க. அந்த பொண்ணு பாவம்ல, அவங்க வீட்ல தேடுவாங்கல்ல. தேட மாட்டாங்களே. ஏன்னா இப்ப அவங்க அம்மாக்கு நான் ஃபோன் பண்ண போறேன். அவங்க அம்மா ஃபோன் எடுத்து இப்ப இங்கே இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லுவாங்க? நீங்க கொஞ்சம் தள்ளி போய் நில்லுங்க, அப்படின்னா சொல்லுவாங்க. நான் எதுக்கு தள்ளி போகணும்? நான் அவங்க அம்மாக்கு கால் பண்ணேன்னா நீங்க தள்ளி தாங்க போகணும். இங்க பாருங்க உதயா, நீங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதுல. நீங்க ஓப்பனா பேசினா நானும் ஓப்பனா பேசுவேன். நீங்க தான் ஓப்பனா பேசுறதுக்கு மறுக்கிறீங்களே. அப்படி இருக்க பட்சத்துல நானும் இப்படிதானே பண்ண முடியும். இங்க பாருங்க, இப்ப எதுக்கு இந்த பொண்ணு இங்க தங்க வைக்கிறீங்க? எனக்கு அந்த பொண்ணை வச்சு ஒரு வேலையாகணும், அதனால தங்க வச்சிருக்கேன். நீங்க இப்போ போறீங்களா? இப்ப நான் ஃபோன் பண்ணிட்டுமா? சரி சகானா, நம்பர் சொல்லி உங்க அம்மா நம்பருக்கு ஃபோன் பண்ணு. நான் அப்படி போறேன். அம்மா இங்க பாரு குட்டி, தேவையில்லாமலாம் தங்காத. நீங்க வந்துட்டு போறதெல்லாம் ரிஸ்க். என்னால நீங்க வந்துட்டு போறதை ஜீர்ணிச்சுக்க முடியல. அதை விட்டுட்டு நீங்க தங்குறேன்னு சொல்றதெல்லாம் என்னால அட்வான்டேஜ் மாதிரி எடுத்துக்க முடியல. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீ தேவையில்லாத வேலை பார்க்காத குட்டி, நீ வீட்டுக்கு போ. மா ப்ளீஸ்மா, எனக்கு தங்கணும்னு ஆசையா இருக்குமா. எனக்காக இந்த ஒரு டைம் மட்டும் ஒத்துக்கோமா ப்ளீஸ்மா. அதெல்லாம் என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. இது வரைக்கும் நீ இப்படிலாம் இருந்தியா? இப்போ என்ன உனக்கு? நீ இப்படிலாம் இருக்கிற மாதிரி இருந்தா வா, 2 பேர் மறுபடியும் ஃபாரினே போயிடலாம். அதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் நீ இங்கே இருந்தனா என் பேச்சை கேட்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. மா ப்ளீஸ்மா, நீ இப்பெல்லாம் சொல்லும் போது என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நான் என்னோட லிமிட்டோட தாமா இருப்பேன். எனக்கு என் லிமிட் தெரியும். என் கூட பழகிறவங்க எல்லாருமே நல்லவங்கம்மா. எனக்கு எதுவும் ஆகாதுமா, நீ பயப்படாத. இருந்தாலும் நைட்டு தங்குறதுலாம் சரி வராது குட்டிமா. நீ சின்ன பொண்ணு கிடையாது, உனக்கு புரியும். ப்ளீஸ்மா நீ கம்முன்று. இந்த மாதிரி தங்கணும்லாம் நினைக்காத, வேண்டாம். சரிம்மா நான் தங்கல. இந்தாங்க, எங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. நான் தான் சொன்னேன்ல. அது எப்படி ஒத்துக்காம போவாங்க? நான் பேசுறேன். ஹலோ சகானா அம்மா. இங்கே பாருங்க, என் பொண்ணு அப்படிலாம் தங்க மாட்டா. ஸோ தேவையில்லாமல் நீங்கள் தங்க வைக்கலாம் ட்ரை பண்ணாதீங்க. சகானா அம்மா தானே பேசுறீங்க? ஆனா எனக்கு இங்க பழக்கப்பட்ட வாய்ஸ் மாதிரியே இருக்கு. இங்கே பாருங்க, நான் சஹானோட அம்மா தான் பேசுகிறேன். நீங்கள் குட்டியை அனுப்பி வைங்க வீட்டுக்கு. அதெல்லாம் அவள் தங்க வேணாம். நீங்க பாருங்க சகானா அம்மா, எனக்கு நீங்க சகானா அம்மா தான் தெரியும். அதே மாதிரி சகானா அம்மாவையும் எனக்கு தெரியும் தான் நினைக்கிறேன். சொன்னாதான் சகானா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்க பட்சத்துல சகானா இங்க தங்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதான் சகானா அம்மா கிட்ட நான் பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கேன். சரி, போன்ல உங்களுக்கு ஓகே சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்க, நான் நேர்ல கேட்டுக்கிறேன். நேர்ல பர்மிஷன் வாங்கிக்கிறேன். இங்க பாருங்க, நேர்ல எதுக்கு நீங்க பார்த்து பர்மிஷன் வாங்கணும்? நீங்க போன்ல ஒத்துக்கோங்க, நான் நேர்ல பார்த்து பர்மிஷன் வாங்காம இருக்கேன். இதுக்கு மேல நான் என்ன பண்றது? சரி ஓகே, ஆனா காலையிலே கூட்டு வந்து விட்டுருங்க என்ன? சகானாவை அம்மா மாதிரி பாத்துக்கிறதுக்குலாம் இங்க ஆளுங்க இருக்காங்க. சோ அதெல்லாம் நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்ல. உங்க பொண்ணை நாங்க சேஃபா பாத்துப்போம். என்னாச்சுப்பா? என்னாச்சு? உங்க அம்மா ஒண்ணு இருக்க சொல்லிட்டாங்க. சூப்பர் தான். தூக்கிடுவான். கடவுளை பார்த்ததில்லை இவளது கண்கள் காட்டுதே. பாசத்தின் முன்பு இன்று உலகின் அறிவுகள் தோற்குதே. விழியோரம் நேரம் வந்து கூடை கேட்குதே. ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு. அவன் உணத்துக்கு சொல்லிடுவான், எதுக்குன்னு தான் தெரியாது. ஏன் அபி, நம்ம குழந்தையும் இருந்திருந்தா கண்டிப்பா இவ்வளவு பெரிய பொண்ணா இருந்திருப்பாள்ல.